பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பானவளே, தொடர்ந்து நாம வெளிப்படுத்தல படிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒரு வசனமா படிக்கலான்னு என் மனசுல ஆவியானவர் கொடுத்த ஒரு வழி நடத்துதலின்படி தான் நான் இதை படிக்கிறேன். இப்படி ஒரு புஸ்தகம் எடுத்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு அதிகாரத்துல இருந்து ஒரு வசனமாவது எடுத்து தியானிக்கலாம் காலையிலன்னு நினைச்சு தான் நான் எடுக்கிறேன். இந்த வசனம் பாருங்க, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் இல்ல 3வது வசனம் அதுல நல்லா இருக்கு. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களுடைய ஜெபம். ஆமென். இந்த வேளையில நாம் ஒரு வார்த்தையை நம்முடைய மனதிலே பதிக்கலாம். விசுவாசிகளுடைய ஜெபம், நீதிமான்களுடைய ஜெபம், பரிசுத்தவான்களுடைய ஜெபம். பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆமென். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். 3 ஆண்டுகள் 6 மாதம் ஆண்டவர் வானத்தை அடைத்தார். எலியாவின் ஜெபம். பரிசுத்தவான்களின் ஜெபம். இந்த காலையில் உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். நீங்கள் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை ஏறெடுங்கள். ஒரு பரிசுத்தவான் அவனுடைய அடையாளங்களில் ஒன்று, அவன் ஜெபம் செய்வான். எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் செய்வான். எல்லாருக்காகவும் ஜெபம் செய்வான். எப்பொழுதும் ஜெபம் செய்வான். ஒரு பரிசுத்தவானை நீங்கள் எப்படி அடையாளம் காணலாம் என்றால், எல்லாவற்றுக்காகவும் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காகவும் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் தான் பரிசுத்தவான். சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்காகவும் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் நீங்களும் ஜெபியுங்கள். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். பரிசுத்தவான்களுடைய அடையாளங்களில் ஒன்று, அவர்கள் ஆராதிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. இதெல்லாம் அவங்க அடையாளங்கள் தான். அவங்க ரொம்ப கட்டுப்பாடா வாழ்வாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க, எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் நல்ல அடையாளங்கள் தான். ஆனால் அவர்களை விசேஷமாய் அடையாளப்படுத்துகிற ஒன்று ஜெபம். ஜெபம் இல்லாமல் ஒரு பரிசுத்தவான் ஒருவன் இல்லை. பரிசுத்தவான்கள் என்றாலே ஜெபிப்பார்கள் இல்ல? சாமுவேல் ஒரு ஜெப வீரன், வேதத்துல படிக்கிறோம். மோசே ஒரு ஜெப வீரன், தாவீது ஒரு ஜெப வீரன், யோசுவா ஒரு ஜெப வீரன், ஆபிரகாம் கூட ஒரு ஜெப வீரன் தான். ஏன் இவர்கள் எல்லாம் ஜெபித்தார்கள்? பரிசுத்தவான்களா இருந்தால் அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தூபமாக, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தூபமாக. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தூபமாய் இருப்பதற்கு அது போகட்டும். அப்படி நீங்கள் ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவரே, என் ஜெபம் உம்முடைய சமூகத்தில் ஒரு தூபமாய் இருக்கட்டும். என் ஜெபம் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு வரட்டும். என் ஜெபம் பரலோகத்தை வந்து எட்டட்டும். என் ஜெபம் சிங்காசனத்தை அசைக்கட்டும். என் ஜெபம் பரலோக தேவனை வந்து தொடட்டும். என் ஜெபத்தை கேட்டு பரலோக தேவன் இறங்கி வரட்டும். சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வர்றாரு. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள்லாம் அசைகிறது. யோசபாத் ராஜா ஜெபம் பண்றார், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றார். அங்கே எதிரிகள் எல்லாம் அப்படியே வெட்டுண்டு விழுந்து மடிந்து போகிறார்கள். ஜெபம் பண்ணால் தேசத்திலே மாறுதல் வரும். ஜெபம் பண்ணால் குடும்பத்திலே மாறுதல் வரும். ஜெபம் பண்ணால்
பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கும், அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். மட்டுமல்ல, பரலோக தேவனுக்கு அது ஒரு சுகந்த தூபமாக இருக்கும். அந்த சுகந்த தூபத்தை ஆண்டவர் ஒரு வாசனையாய் அதை முகர்ந்து பார்த்து சந்தோஷப்படுறது என் மகனுடைய ஜெபம். பைபிள்ல படிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை இது என்று தன் மகனுடைய வஸ்திரத்தை முகர்ந்து பார்த்து விட்டு சொன்ன அந்த ஈசாக்கை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே அவன் ஒரு வாசனையை நன்றாக அறிந்திருந்தான், அந்த வயல்வெளியின் வாசனை. பரலோகமும் கூட ஜெபத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு தெரியும், ஒரு வாசனை வருகிறதே, இது எந்த இடத்துல இருந்து வருகிறது? ஓ, கொளத்தூர்ல இருந்து என் மகன் வீட்டுல இருந்து வருது, கொளத்தூர்ல என் மகா வீட்டுல இருந்து வருதுன்னு அவர் நினைக்கணுங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். உண்மையாய் ஜெபத்தை ஒரு தூபமாய் பரலோகத்திற்கு ஏறெடுக்கிற விசுவாசிகளாய் எங்களை வைத்து ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்வோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.